ஜியோ நிறுவனம் இப்போ சமீபமாக டேரிஃபை உயர்த்திட்டாங்க. அதாவது நம்ம ரீசார்ஜ் பண்ணுற தொகையை கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. இதனால் பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பு, பேரிடி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு மாதமும் ஒரு ரூ. 200 ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தவங்களாம் இன்றைக்கி ரூ. 250 ரூ. 300 ரீசார்ஜ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் இலவசமாக கொடுத்த இந்த சேவை படிப்படியாக தங்களுடைய பணத்தை, அதாவது கட்டணத் தொகையை உயர்த்தி இன்றைக்கி பழைய நிலைமையில் இருந்த கட்டணத் தொகையை விட அதிகமாக கட்ட வேண்டிய சூழ்நிலையில் ஒவ்வொரு பொதுமக்களும் தள்ளப்பட்டிருக்காங்க. இப்போது இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிற இந்த வினாடி கூட நீங்கள் ஜியோ கஸ்டமராக இருப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஜியோவுக்கு மாறிட்டோம். மாலை வச்சுட்டாங்க இலவசத்தை கொடுத்து, அதுதான் உண்மை. ஆனால் பிஎஸ்என்எல்லோட நிலைமை என்ன ஆச்சு, அதுக்கு பிறகு அதோடைய நடவடிக்கைகள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொளி தொகுப்பில் நீங்கள் கேட்க போகிறீங்க. அதாவது இந்த ஜியோவுடைய ஆண்டு வருமானம் 20,600 கோடி டேர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த 20,600 கோடி டேரிஃபை ஏற்றுறதுக்கு முன்னால், அதாவது இந்த கட்டணத்தை உயர்த்துவதற்கு முன்னால் 20,600 கோடி அவங்க டேர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கட்டணத்தை ஏற்றுனதுனால 40,000 கோடி அவங்க டேர்ன் ஓவர் பண்ணுறதா டார்கெட் வச்சுருக்காங்க. டச் ரீச் பண்ணிட்டாங்க அவங்க மேக்ஸிமம் 40,000 கோடியை. இப்போது இதனால் அதிருப்தி அடைஞ்ச நிறைய வாடிக்கையாளர், கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் பேர் பிஎஸ்என்எல்லுக்கு பழையபடி மாறிட்டாங்க. இந்த ஜியோ வந்ததுனால பிஎஸ்என்எல் ஒன்றுமே இல்லாமல் இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் கஸ்டமர் அவங்கள்ட்ட இருந்ததுனால அதை வச்சு கொஞ்ச நாள் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது மறுபடியும் ஒரு புத்துணர்வு பெறுற மாதிரி, அதாவது படுபாதாளத்தில் இருந்த பிஎஸ்என்எல் இப்போது மேலே வரதா கொஞ்சம் முயற்சிகளெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி இந்த காணொளியில் சொல்ல போகிறேன். என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது அப்படின்றத. கிட்டத்தட்ட ஜியோ டவர் பார்த்திங்கன்னா 7,46,000 டவர் இருக்குது. இந்தியா முழுக்க 7,46,000 டவர் ஜியோ டவர் இருக்குது. அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லில் அதே மாதிரி ஏர்டெல் அவங்களுக்கு டவர் கிட்டத்தட்ட 3,26,000 டவர் ஏர்டெல் வச்சுருக்காங்க. ஆனால் பிஎஸ்என்எல்கிட்ட 68,000 டவர் தான் இருக்குது. இந்த டவர் தான் ரொம்ப ரொம்ப இந்த நெட்வொர்க்குக்கு முக்கியமானதே. ஆனால் இந்த முக்கியமான இந்த டவரே பிஎஸ்என்எல்கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த பகுதியிலலாம் ஒரு கிட்டத்தட்ட 20% நாங்கள் 4G சர்வீஸை சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்போது நம்ம ஜியோலையும் பார்த்திங்கன்னா 5G இருந்தாலும் கூட 5G ரீசார்ஜ் பண்ணவங்களுக்கு கூட சமயத்தில் 4G டவர் தான் கிடைக்கிது. கேட்டால் அது நீங்கள் இந்த லிமிட்டை ரீச் பண்ணிட்டீங்க அதனால் அப்படின்னு என்னென்னமோ காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நானுமே ஜியோ தான் போட்டிருக்கேன் சிம் கார்டு. இருந்தாலும் பல சமயங்களில் 4G டவர் தான் எனக்குமே காட்டுது. அதனால் ஜியோவில் 5G நாங்கள் முழுமையாக கொடுத்துட்டோன்னு சொன்னாலும் பல இடங்களுக்கு போகும்போது 4G தான் கிடைக்கிது, 5G கிடைக்கிறது ரொம்ப சிக்கலாகவே இருக்குது. அதே மாதிரி 2016 வருஷத்தில் ஜியோ விளம்பரம் பண்ணும்போது பிரதமருடைய ஃபோட்டோவை போட்டாங்க அந்த விளம்பரத்தில். அப்போது இதை எதிர்த்து வழக்கு போட்டாங்க. ஒரு தனியார் நிறுவனத்தில் அவங்க விளம்பரப்படுத்தும் போது இதில் எதுக்கு பிரதமருடைய ஃபோட்டோ போடணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன செஞ்சார், வழக்கு பதிவு பண்ணார் நீதிமன்றத்தில். உடனே அந்த வழக்கு பதிவு பண்ண அவரை கூப்பிட்டு விசாரித்து அந்த வழக்கில் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஜியோ சார்பாக இருந்தவங்களுக்கு வெறும் 500 ரூபா ஃபைனை போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அவ்வளோதான், அந்த கேஸும் அதோட க்ளோஸ் பண்ணி முடித்தாச்சு.
இப்படி இப்போ சமீபமாக கூட இந்த டேரிஃப் ஏற்றுனதுக்கப்புறம் ஜியோ கஸ்டமர் கேரில் நம்மளை மாதிரி ஒரு வாடிக்கையாளர் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாரு, ஏன் நீங்கள் வந்து இந்த செல்ஃபோன் கட்டணத்தெல்லாம் உயர்த்துனீங்க, இது நடுத்தர மக்களுக்கு ஏழை மக்களுக்கு ரொம்ப பாதிக்குது, நீங்கள் இலவசமாக கொடுத்தீங்க, சரி கொஞ்சம் பணத்தை ஏற்றுனீங்க, அதனால் நாங்கள் தொடர்ந்து உங்கள யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஜியோவை, இப்போ நீங்கள் இப்படி ஏற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லி வாக்குவாதம்லாம் பண்ண ஆடியோ தொகுப்பெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இவங்க ஒரே வார்த்தையாக பதில் சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை, நீங்கள் வந்து ட்ராய் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், ட்ராய் தான் வந்து இதுக்கு எல்லாமே வந்து அவங்க தான் முடிவு சொல்லணும், அவங்க தான் டிசிஷன் எடுக்கணும், நாங்கள் இதில் டிசிஷன் எடுக்கிற இடத்துல நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேர் வந்து கை கழுவி விட்டுறாங்க. ஆனால் இப்போ இந்த பிஎஸ்என்எல்லில் வந்து இவங்க இதை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஜியோவிலேருந்து எப்படியாவது ஏதாவது வேறு ஒரு நெட்வொர்க்குக்கு மாறணும் அப்படிங்கிற நினைக்கிற கஸ்டமரெல்லாம் எப்படியாவது நம்ம கையில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு பிஎஸ்என்எல் துடிச்சிட்டு இருக்காங்க. சமீபமாக இப்போது அகில இந்திய உதவி மேலாளர் செல்லப்பா, அவர் வந்து பிஎஸ்என்எல்லில் இருக்கிறாரு, பிஎஸ்என்எல்லில் அகில இந்திய உதவி மேலாளர் செல்லப்பா, அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் பிஎஸ்என்எல்லில் மறுபடியும் புத்தாக்கம் பெறணும், மறுபடியும் நாங்கள் பழைய நிலைமைக்கு வந்து 5G சர்வீஸு நாங்கள் செய்ய முடியும் எங்களால் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது எல்லோரும் கேட்குறாங்க, பத்திரிகையாளர்கள்லாம், நீங்கள் எப்படி 5G சர்வீஸ் கொடுப்பீங்கன்னு சொல்கிறீங்க, அவ்வளோ நெட் டவர் வச்சுருக்கிற ஜியோவாலேயே வந்து கொடுக்க முடியல, சப்ளை பண்ண முடியல, 5Gயை முழுமையாக கொடுக்க முடியல, சமயத்தில் 4G தான் கிடைக்கிது, உங்களால் எப்படி முடியும்னு கேட்ட உடனே அவங்க சொல்கிறாரு, இல்லை நாங்கள் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கோம், அது எப்படின்னா வோடஃபோன்கிட்டேருந்து நாங்கள் வந்து கடன் வாங்கலாம், சப்போர்ட், அதாவது வோடஃபோனுடைய சப்போர்ட்டை நாங்கள் வந்து கேட்குறோம், ஏன்னா வோடஃபோன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய டவரோடு இணைஞ்சி நாங்கள் வந்து பிஎஸ்என்எல்லில் நாங்கள் மேம்படுத்துவோம் அப்படின்றாங்க. சரி, நீங்கள் மற்ற நிறுவனத்துக்கிட்ட கேட்டிருக்கலாமே, ஏர்டெல்கிட்ட கேட்டிருக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கிட்ட கேட்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் மறுபடியும் இந்த வோடஃபோன்கிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை அந்த கேள்வி நம்ம மனசில் இருக்கும். அவங்கள்ட்ட அந்த கேள்வி கேட்டாங்க செல்லப்பாட்ட, அகில இந்திய உதவி மேலாளர்கிட்ட. அவர் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, வோடஃபோனும் கவர்மெண்ட்டும் ஒரு பாண்ட் போட்டுக்கிட்டாங்களாம், அதாவது கடன் வாங்கி தான் அரசாங்கத்துக்கிட்டேருந்து கடன் வாங்கி தான் இந்த வோடஃபோன் வந்து டவர்ஸ் எல்லாம் நிறுவினாங்க, அவங்களுடைய சிம் கார்டு, அவங்களுடைய நெட்வொர்க் எல்லாமே வந்து அவங்க ரீச் பண்ணாங்க. அப்போது அவங்க ரீச் பண்ணும்போது அது கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டுக்கு அந்த அப்போ வாங்கின கடனையே அவங்களால இந்த ஜியோ வந்ததுனால அவங்களுக்கும் பெருமளவில் நஷ்டம் ஏற்பட்டுச்சு, வோடஃபோனுக்கும். அதனால் அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, எங்களுக்கும் இந்த மாதிரி நஷ்டம் ரொம்ப ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் அந்த கடனை வந்து அவங்க கட்டிகிட்டு தான் இருக்காங்க வோடஃபோன். அப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, இப்போ ஒரு புதுசாக அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கீம் கொடுத்துச்சு, ஒரு பாண்ட் ஒன்று போட்டுச்சு. என்னென்னா, உங்களுடைய லாபத்தில் 35% நீங்கள் எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி. அதனால் இப்போ பிஎஸ்என்எல் என்ன பண்ணுறாங்க, அதை யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு 35% நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஷேர் கொடுத்தா கூட நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், எங்களுடைய நெட்வொர்க்கை நாங்கள் அதில் இணைச்சிக்கிறோம் வோடஃபோனில், அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு இது ஒரு பிளானு. அப்படி இன்னொரு பிளான் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 1500 கோடி எங்களுக்கு கடன் கொடுக்கணும், 1500 கோடி எங்களுக்கு கடன் கொடுத்தா நாங்கள் வாங்க வேண்டிய எல்லா டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்டும் வாங்கி நாங்கள் எங்களுடைய இழந்து போன கஸ்டமர்ஸ் எல்லாரையுமே நாங்கள் வந்து மீட்டு எடுத்துருவோம், யார் யாரெல்லாம் கைவிட்டுட்டோமோ அவங்கள எல்லோரையும் நாங்கள் என்ன பண்ணிடுவோம், மறுபடியும் எங்கள் கஸ்டமராக ஆக்கிட்டு அவங்களுக்கு 5G சப்ளை நாங்கள் பண்ணிடுவோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க தரப்பில் பிஎஸ்என்எல்கிட்ட ஒரு கேள்வியை வச்சுருந்தாங்க, என்னென்னா, கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 16,000 கோடி வந்து இந்த பிஎஸ்என்எல்லில் ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்களே, அந்த 16,000 கோடி என்ன ஆச்சு, அதை ஏன் நீங்கள் செலவு பண்ணலை, அதை நீங்கள் செலவு பண்ணியிருந்தீங்கனாலே இன்றைக்கி உங்களுடைய நெட்வொர்க் எங்கேயோ போயிருக்குமே அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, அந்த பணம் வாங்கினது உண்மை தான் 16,000 கோடி, ஆனால் அந்த 16,000 கோடி நாங்கள் வாங்கின உடனே தான் இந்த ஜியோ உள்ளே நுழைஞ்சிச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, எங்களுடைய ஊழியர்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து கஸ்டமரெல்லாம் எல்லாம் சிதறி போனதுனால சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போது நாங்களே அவங்களுக்கு வேலண்டியராக ரிட்டையர்மெண்ட் கொடுக்க வேண்டியது வந்துச்சு, அதாவது விருப்ப ஓய்வு கொடுக்க வேண்டியது வந்துச்சு. அப்போ விருப்ப ஓய்வு பெற்று போன ஒரு ஊழியருக்கு நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பண பலன் எல்லாமே நாங்கள் தர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் மாதம் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்க முடியல, தொழிலில் நஷ்டம் வந்ததுனால. பிஎஸ்என்எல்லில் பெரும்பான்மையான பிஎஸ்என்எல்லில் கேன்சல் பண்ணிட்டு போனாங்க, அதனால் எங்களுக்கு அவங்கள வச்சுட்டு சம்பளம் கொடுக்க முடியல,
அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அந்த 16,000 கோடி நாங்கள் வச்சுருந்ததை பிஎஸ்என்எல்லை மேம்படுத்த வச்சுருந்த 16,000 கோடியை தான் நாங்கள் எங்களுடைய ஊழியர்களுக்கெல்லாம் பிரித்து அதை நாங்கள் கொடுத்தோம். விருப்ப ஓய்வு பெற்றவங்களுக்கு, வயது முதிர்வடைஞ்சு வெளியே போனவங்க எல்லாருக்குமே நாங்கள் அதை வச்சு தான் நாங்கள் மேனேஜ் பண்ணோம், அந்த அமௌண்ட்டை வச்சு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போவும் அவங்க நம்பிக்கையாக சொல்கிறாங்க, எங்களால் கண்டிப்பாக 5Gயை நாங்கள் கொடுக்க முடியும். எங்களுக்கு ஒன்று வோடாஃபோன் சப்போர்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு 1,500 கோடி ரூபாய் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் பிஎஸ்என்எல் பழைய மாதிரி நாங்கள் வந்து சப்ளை பண்ணுவோம். ஏன்னா இல்லைன்னா நாங்கள் மொத்தமாக நாங்கள் வாஷ் அவுட் ஆகி வெளியே போயிட்டோன்னா ஜியோ மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க என்ன கட்டணத்தை முன்ன வைக்கிறாங்களோ அதை மக்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் யாராலும் இருக்க முடியாது. செல்ஃபோன் வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருளாக அதை மாறி போனதுனால அது கண்டிப்பாக எவ்வளோ ரூ. 500 ரீசார்ஜ் பண்ணணும், ரூ. 1000 மாதம் ரீசார்ஜ் பண்ணணுன்னாலும் பண்ணி தான் ஆகுவாங்க. அதனால் நாங்கள் மறுபடியும் உள்ளே நுழையணுன்னா எங்களுக்கு இந்த 2 விஷயம் நடக்கணும். நடந்தால் கவர்மெண்ட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால், இல்லை வோடாஃபோன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் எங்களால் முடியும்னு சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம். இது நிறைய பேருக்கு இந்த பதிவு பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த விளக்கம் ஏன் தெளிவாக தெரியணும், வோடாஃபோனுக்கும் பிஎஸ்என்எல்லுக்கும் இன்னும் இந்த ஏர்டெல், ஜியோ இவங்களுக்குள்ளே என்ன நடக்குது, என்ன விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் பேர் மாறிட்டாங்க ஜியோவிலேருந்து பிஎஸ்என்எல்லுக்கு. அதனால் அது விஷயத்தை தெரிஞ்சிக்காக தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.